ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் படம் பார்த்தாச்சு. நான் ஒன்று தெளிவாக இங்கேயே சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ரிவ்யூ என்ன வேணா இருக்கலாம், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பார்த்ததில் இந்த படம் 3Dயில் சூப்பராக இருந்தது. விஷுவல் செம்மையாக இருந்தது. 3 மணி நேரம் எனக்கு போர் அடிக்காமல் போனதுக்கு இன்னொரு காரணமே இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். கதைன்னு சொல்கிறக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன் அப்படின்னா, வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, 2வது பாகம். கிட்டத்தட்ட அதே கதை தான் இந்த படத்துலையுமே. சேம் ரிவென் ஸ்டோரியே தான். என்ன ஒரே ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபயர் கும்பல்லேருந்து ஒரு சில பேர் காட்டுறாங்க. அதில் மெயினாக ஒரு வில்லியை காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பைடர்னு சொல்லிட்டு ஒரு கோமணம் கட்டிட்டு ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பான்ல, அந்த பையன் பார்த்திங்கன்னா இப்போது மூச்சு விட ஆரம்பிச்சிட்டான். இல்லை, ஆல்ரெடி மூச்சு விடுவான். அந்த மாஸ்க் போட்டால் தான் மூச்சு விடுவான். இந்த வாட்டி வந்து அந்த மாஸ்க்கே இல்லாமல் அவதார் பூமியிலே வந்து அவன் நார்மலாகவே மூச்சு விட முடியுது. எனக்கு இப்போ இந்த படம் பார்க்கும்போது அடுத்த 2 படத்துக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியுது. ஏன்னா ஸ்பைடருங்கிற அந்த பையனை பிடிச்சிட்டாங்கன்னா அவனால் மூச்சு விட முடியுது இல்லையா, அந்த எபிலிட்டியை மற்ற ஹியூமன்ஸுக்கும் வர வைக்கிற மாதிரியான சில விஷயம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஸோ இனிமேல் அந்த ஸ்பைடருங்கிற அந்த பையனை வச்சு தான் வந்து கதையை ரிவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த படத்தில் வந்து சவுண்டெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது. நான் தான் சொன்னையா, விஷுவலு சவுண்டெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துட்டிங்கன்னா ஜேம்ஸ் ஹார்னர் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனும் நமக்கு அப்படியே மைண்டில் நிற்கும். எனக்கு வந்து சில ட்ராக்ஸோட பேரே தெரியும். அந்த அளவுக்கு அந்த மியூசிக் சூப்பராக இருக்கும். ஏவா அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து கிட்டத்தட்ட முதல் பாகத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து காட்டுறாங்க இந்த பாகத்தில். அதுவும் ஃபுல் ப்ரொஃபைல் காட்டல, ஒரு ஹாஃப் ஃபேஸ் தான் காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரே பெருசாக இல்லை. ஹார்னரோ இல்லை ஜிம்மரோ இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல செம்ம எப்பிக் மியூசிக் போட்டு தூக்கி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அதே ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அடுத்த பாகமும் அதே ரிவெஞ்சாக தான் இருக்க போகுது. ஏன்னா முதல் பாகத்தில் அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாக இருந்து பழிவாங்க வந்தாப்புல. அப்புறம் வந்து அவதார் உருவத்திலே வந்தார். 3வது பாகம் இதுலேயும் அப்படி தான் வராரு. கடைசியில் வந்து காட்டுறாங்க விழுகிறாப்புல, ஆனால் செத்த மாதிரிலாம் காட்டலை. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக திரும்பி வருவாப்புல. எனக்கு கதையெல்லாம் பெருசாக தேவையில்லை. எனக்கு வந்து 3D விஷுவல்ஸ் சூப்பராக இருந்தால் போதும், நல்லா அந்த கிராண்டியர் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். எனக்கு இதில் இருந்த சில அந்த கிராண்டியரான சீன்ஸ் காரணமாகவே 3 மணி நேரம் எனக்கு போனது தெரியல. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.